ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்கள்கிட்ட பழைய ₹5 நோட்டு இருந்தால் 30,000லேருந்து 7 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது உண்மையான தகவலா என்றத பார்க்க போகிறீங்க. இது ஒரு பாலிமர் நியூஸ் சேனலில் வந்த மாதிரி ஒரு ஃபேக் வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பாருங்கள். பழைய ₹5 நோட்டினை இணையதளம் மூலம் 30,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும். ஆனால் இந்த நோட்டினை விற்பதற்கு அதில் சில அம்சங்கள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அந்த நோட்டில் டிராக்டர் படம் இடம்பெற்றிருக்க வேண்டும் மற்றும் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட 786 என்ற எண்ணும் பதிவாகி இருக்க வேண்டும். இந்த 2 அம்சங்களும் இடம்பெற்றிருக்கும் நோட்டினை பயனாளர்கள் வைத்திருந்தால் அவர்கள் ஆன்லைனில் coinbazaar.com பதிவு செய்து விற்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபேக் வீடியோ பார்த்துருப்பீங்க. இது பாலிமர் நியூஸ் சேனலில் வரல. அவங்களே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஃபேக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதற்கு அந்த coinbazaar.comல ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருந்தது. அந்த நம்பருக்கு கால் பண்ணோம். அந்த கால் பண்ணதும் அந்த ஃப்ராடு எப்படி பேசியிருக்காங்கன்றத ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அது என்னன்றத பாருங்கள். ஹலோ சார், சொல்லுங்க சார். சார், நான் என்னோட பேர் நவீன். ஓகே சார், இந்த ஃபேஸ்புக்லேருந்து நம்பர் எடுத்திருந்தேன். சொல்லுங்க சார். இந்த பழைய காயின் ரிலேட்டடாக சேல் பண்ணுறதா போட்டிருந்தாங்க. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க சார். இல்லை சார், ஆல்ரெடி 2 பேர் கேட்டாங்க. ஃபோட்டோ அனுப்புனதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. நம்மள்ட்டேருந்து அமௌண்ட் கேட்குறாங்க. அது என்ன பேமெண்ட்டு, என்ன டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு நான் அனுப்பலான்னு பார்க்குறேன் சார். சார், இப்போ என்னன்னா, நீங்கள் ஃபோட்டோ அனுப்புவீங்க, கீழே அது என்ன வேல்யூன்னு சொல்லுவாங்க. வேல்யூ சொன்னாங்கன்னா ஸ்கேனர் அனுப்புவாங்க. அது 1500 நீங்கள் அனுப்பிச்சோன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவாங்க. சரிங்க சார். ஸ்க்ரீன்ஷாட் போட்டோன்னே நாங்கள் உங்களுக்கு பில் அனுப்புவோம். சரி. கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் ஐடி, கம்பெனி ரிஜிஸ்டர் ஐடி, ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் எல்லாமே அந்த பில் இருக்கும். நீங்கள் கட்டின 1500 அது கூட ரிஜிஸ்டர் ஃபீஸ் நீங்கள் கட்டின மாதிரி அந்த பில் இருக்கும். ஓகே. பில் இன்னைக்கு போட்டுட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் சார், நாளைக்கு உங்கள் பேமெண்ட் உங்கள் என்ன அட்ரஸ் தரீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்துடுவாங்க. இப்போ அவங்களே டேரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க? ஆமாம், டேரெக்டாக வந்துடுவாங்க. எவ்வளோ சார் பேமெண்ட் தருவாங்க? எவ்வளோ வரைக்கும் தருவாங்க? மேக்ஸிமம் நீங்கள் அனுப்புகிற காயின் என்ன வேல்யூ போகுதுன்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் சார். ஓ, இப்போ நான் ₹5 காயின், அந்த ₹5 நோட்டு தான் சொல்லியிருந்தாங்க. என்கிட்ட 7 நோட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு இது வரணும். ஸோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல. அதுக்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ₹5 நோட் மட்டும் ஒன்று அனுப்புங்க. அது 4 லேக் போகுது. ஓ, ₹5 நோட்டுக்கு 4 லட்சம் ரூபாங்களா சார்? பின்னாடி டிராக்டர் போட்ட படம் இருக்கணும். புரியல சார். பின்னாடி டிராக்டர் ஓ, டிராக்டர் ஃபோட்டோ இருக்கணும். ஆமாம். ஓகே சார். அந்த பிக்சர் இருக்கணும். அந்த போட்டோவை அனுப்புங்க. ஓகே. நோட் கிளியாம இருக்கணும், பேனால எழுதாம இருக்கணும். ஓ, சரி. ஸோ அந்த மாதிரி நோட் இருந்துச்சுன்னா 4 லேக் போகுது. ஃபர்ஸ்ட் 4 லேக் ஒரு பில் பண்ணிக்கிங்க. ஓகே. பண்ணிட்டு உங்களுக்கு சரியான முறையில் தெரியுதான்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற காயின்ஸ் என்னவோ அது மொத்தமா ஒரு 5 நாளைக்கு அப்புறம் டோட்டலாவே முடிச்சுக்கலாம். ஓ, சரி 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 சரி. இதெல்லாம் எப்படி சார்? இது இப்போ நம்ம வெளியில சொல்லலாமா? லீகல் ப்ராசஸ் தானா? எப்படி சார்? அது கவர்மெண்ட் தான் சார். அந்த பில்லே வந்துடும். கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் ஐடி, கம்பெனி என்ன ரிஜிஸ்டர் ஐடி வாங்கியிருக்கு அதுவும் வந்துடும் அந்த பில்ல. அதுதான் இல்ல ஆபீஸ் ஏதாவது இருக்கா சார்? சென்னையில ஏதாவது இருக்கா? அங்க எதுவுமே இல்லை சார். டெல்லி தான் சார் நம்மளோட ஆபீஸ். ஓ, என்ன கம்பெனி சார்? எனக்கு சார் ஓல்டு காயின் தான் சார். ஓல்டு காயின் நியூ டெல்லி. ஓல்டு காயின் நியூ டெல்லிங்களா? சரி சரி சரி. இப்போ இதுல நிறைய ஸ்கேம்லாம் சொல்றாங்க சார். அதனால தான் சார் பயப்பட நடக்குது. ஸ்கேம் நடக்குது. ஓகே. கொல்கத்தா காயின்ஸ்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய இது ஓகே. நாங்களே பாக்குறோம். இன்னைக்கு மோஸ்ட்லி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் இருக்கு. 7,000 பேர் போட் பண்ணுறது மேக்ஸிமம் 5,000 பேர் ஏமாந்தவங்க தான் சொல்றாங்க. சார், ₹1 நோட்டு ஒரு ₹5 நோட்டு அனுப்பிச்சாங்க. நான் என்ன சொன்னேன், சரி 7 லட்சம் ரூபா பில் ₹7 லட்சம் பண்ணலாம் சார் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு அந்த நல்லா படிச்ச ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆளு நல்லா டிகிரி முடிச்சிருக்காரு. அவர் சொல்றாரு, சார் சும்மா ஏமாத்தாதீங்க சார். என்னங்க ஏமாத்துற? 7 லட்சம் ரூபா எடுறீங்க, போங்க சார். நீங்க நான் இப்போ ஒரு கம்பெனிகிட்ட பேசுவாங்க, 40 லட்சம் ரூபா சொல்றாங்க. ஓகே. நீங்க 42 லட்சம் ரூபா தரீங்கன்னா முடிக்கிறேன். ஓகே. சிரிப்பாதான் வந்தது. என்னடா கருவு இது? ₹1 நோட்டுக்கு ₹5 நோட்டுக்கு 7 லட்சம் நாங்க தரோம். 42 லட்சம் ரூபா கேட்கிறாரு சார். அந்த ஆளு டிகிரி முடிச்சிருக்காரு. ஒரு கம்பெனி சூப்பர். 42 லட்சமா சார்? ஒரு இதுக்கு கேட்கிறாரா? அதாவது அவர் அனுப்பிச்சு 2 ₹5 நோட்டுக்கு. ஒரு 2 ₹5 நோட்டுக்கு 42 லட்சம். 42 லட்சம். ஒரு இந்திக்காரன் 40 லட்சம் ரூபா கேட்டிருக்கான் வேற கம்பெனி. ஓகே. அவன் 750 ரூபா கட்டுங்க, நான் 42 லட்சம் ரூபா தரேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஓகே. நான் 1500 ரூபா கட்டுங்க, உங்களுக்கு 7 லட்சம் ரூபா தரேன்னு சொல்றேன். ₹5 அப்புறம் அவ்வளோ அமௌண்ட் எதுக்கு கொடுக்குறாங்க சார்? ஏதாவது அப்படி வேல்யூ இருக்கு சார். வேல்யூ இருக்கு. எதுக்குன்னா அது அந்த ₹5 நோட்டு பாத்தீங்கன்னா இப்போ இந்த நார்த் இந்தியா சைட்லயும் சரி, இந்தோனேஷியா இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்ட். ஸோ அந்த ₹5 நோட்டு மாதிரி இல்லை. ஃபுல்லா ஃப்ரேம் வச்சு கண்ணாடி பண்ணி வேற லெவல்ல பண்ணிடுவாங்க. ஓகே. என்ன சொல்றது, கிஃப்ட் பண்றோம் பாத்தீங்களா? கிஃப்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு பேக் பண்றோம் ஒரு பொருளை, அந்த அளவு
அவ்வளோ டிசைனிங் கொடுத்து அந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருவோம். அப்போ எக்ஸிபிஷன் இப்போ 2007 பிறந்தவங்க இன்ஜினியரிங் காலேஜ் முடிக்கிற அளவுக்கு இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு அந்த 80s இருந்து அந்த 90s கீழே பாருங்களேன், 90s இருந்து 60s வரைக்குமே அது லாங் ஆஃப் லென்த் அவங்களுக்கு. ஓகே. ஸோ அதனால அந்த சேல்ஸ் அவ்வளோதான் சார். அது உடனே சேல்ஸ் பண்ண முடியாது, ரேட் ஆகும், பண்ணலாம், இல்லை உடனே போகலாம். முடிஞ்சா இதுதான் அதோட ரேட்டு. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்னைக்கு பில் பண்ண வேணாம், டெய்லியுமே 15-20 பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் ஏமாத்துறதா இருந்தால் உடனே சிம்மை லாக் பண்ணலாம். இல்லை சார், ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு அனுப்புனீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னன்னா, இப்போ எக்ஸிபிஷனில் வைக்கிறதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக போகுது சார். ஓகே. இங்கே இல்லாமல் இந்தோனேஷியாவில் வைப்பாங்களோ? இந்தோனேஷியா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, மும்பை, டெல்லி 4 இடத்துல கண்டிப்பாக நடக்கும். எஸ்கே இப்போ ஜனவரி மாதம் எக்ஸிபிஷன் இந்தோனேஷியா தான். அந்த மாதிரி டைம்ல தான் இது யூஸ் பண்ணுறோம் சார். மற்றபடி பெருசாக இது பெரிய இது வரலாம் போல ரேட்டுக்கெல்லாம் அந்த அளவுக்கு 786 சொல்றீங்கன்னா சவுதி கோயில் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு இருக்கோம். அதோட கொஞ்சம் நல்ல மார்க்கெட்டிங் இருக்கு. மற்றதெல்லாம் சொல்ல முடியாது சார். அப்படிங்களா? இப்போ என்னோடது 7மே 786 தான் சார் முடியுது. 5 ரூபி நோட்டில். சரி சரி சார், நீங்கள் அனுப்புங்க, ஒரு 2 நோட் அனுப்புங்க. சரி சரி. பண்ணலாம், 2 நோட் வேணால் பில் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்கள் நம்பிக்கை வந்துச்சுன்னா மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் அமௌண்ட் எப்படி என் அக்கௌண்ட்டில் போட்டுருவீங்களா சார்? அக்கௌண்ட் எல்லாம் போட மாட்டாங்க சார். இப்போ நாங்கள் ஹைதராபாத் சென்ட் பண்ணிடுவோம். ஹைதராபாத் வந்து உங்கள் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. ஓகே. என்ன டேட் பில்ல கொடுத்துருவோம், அந்த டேட்டுக்கு அங்கே ரீச் ஆயிடுவாங்க. நீங்கள் டேரெக்டாக கையில் வாங்கிக்கலாம். நோட்டை கொடுத்துட்டு கையில் வாங்கணும் என்ன சார்? நோட் கையில் கொடுத்துட்டு உங்கள் நோட் வச்சுட்டு பிரிண்ட் அவுட் அப்படியே அங்கே போயிட்டு இருக்கும். உங்களோட பில்லும் பாஸ் ஆயிரும். அவங்க கொண்டு வரும்போது நீங்கள் கைட்டாக அவங்ககிட்ட கொடுத்துட்டு உங்கள் பேமெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். 4 lakhs கேஷாகவே கொடுத்துருவாங்க? கேஷாக கொடுத்துருவாங்க. ஓகே சார். எப்படி சார் இப்படி ஏமாத்துறீங்க? என்ன சார்? எப்படி சார் இப்படி ஏமாத்துறீங்க? இப்படி ஏமாத்துறோமா? நீங்கள் போடுங்க சார், போட்டு அதுக்கப்புறம் தெரியும் சார் ஏமாத்துறோமா என்ன பண்ணுறோம். சரியா? ஃபஸ்ட்டு போடுங்க, அதுக்கப்புறம் ஏமாத்துறோமா இல்லை ஏமாத்துறீங்களான்னு பார்க்கலாம். ஓகே. சேர்த்தோன்னு சொல்லக்கூடாது. சரியா? இல்லை சார், நீங்கள் ஜெனியூனா ஏதாவது பில்லு கேட்குறேன், நீங்கள் அதை அனுப்ப மாட்டேன்றீங்க. அப்புறம் இதை ஜெனியூன் லீகல்னு வர சொல்கிறீங்க. லீகலுக்கு ஏதாவது கம்பெனி நேமோ ஏதாவது ஒரு லோகோவோ இல்லை ரெஜிஸ்டர் கம்பெனியா ஏதாவது ஒன்று இருக்கிற அதையுமே தரமாட்டேன்றீங்க. வந்து இப்போ இதுதான் பிரச்சனையா? எனக்கு ஏதாவது லோகோ எடுத்து அனுப்ப தெரியாம இருக்கு, இல்லை கம்பெனி ஒரு அட்ரஸ் அனுப்ப தெரியாம இருக்கு. தெளிவாக கேட்குறீங்க சார் இதெல்லாம்? இல்லை அதுதான் சார் கேட்குறேன். நான் இவ்வளோ நேரம் அதுதானே சார் கேட்குறேன். அனுப்ப தெரியாம இருக்கு, அதனால அனுப்ப முடியாது. ஓகே. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணுங்க, விருப்பம் எல்லாம் விட்டு போங்க. அதை விட்டு சும்மா எக்ஸ்போர்ட் கேட்டுட்டு ஏமாத்திரம் ஒரு பதில் ஒன்று சொல்லிட்டு ஒரு வேலை இல்லையா இருக்கு 1000 பேர் பதில் சொல்லுவாங்க எடுத்துக்கிட்டு. லோகோ கேட்கறது 10 நிமிஷம் லோகோ எடுத்து அனுப்ப தெரியாதா? ஓகே. போங்க, அடுத்த கம்பெனி போக 40 லட்ச ரூபா சொல்லுவோம். லோகோல இருந்து டீகோ வரைக்கும் அனுப்புவோம், பார்த்துட்டு போங்க. இல்லை சார், உங்களுக்கு வேலை தெரியலன்னா இப்போ எங்களுக்கு வேலை இல்லாமையா சார் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்? எனக்கு வந்து ஒரு காலையில இருந்து 10,000 பேர் லோகோ இருக்கு. லோகோ வேணுமா? லோகோ போய் கேள்வி அடுத்தவங்க போ. சார் ஜெனியூன் கம்பெனி நீங்கள் இப்படி கெட்ட வார்த்தை போட்டு பேசுறீங்களே சார். ஹலோ. இது போல் ஃப்ராடு வந்து நடந்துகிட்டு இருக்குது. தயவு செஞ்சு யாரும் பழைய 5 ரூபாய் காயின், 1 ரூபாய் காயின் இது மாதிரி இருக்கிறத நம்பாதீங்க. இது வந்து ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இது மாதிரி 1 ரூபாய் காயினுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்கன்ற மாதிரி. அது வந்து ஒரு நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டான வெப்சைட்டு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தோம், செக் பண்ணோம், அதில் வந்து ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது மாதிரி யாரும் கொடுக்கல. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா உங்களோட பழைய ரூபாய் மதிப்பு என்ன ஆர்பிஐ கொடுத்துருக்கோ அந்த மதிப்பு தான் போகும். அதற்கான கூடுதல் மதிப்பு எதுவும் கொடுக்கப்படாது சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 விதமான தகவல் தான் ஷேர் பண்ணிச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.